கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த புதன்கிழமையில இந்த இரவு 10 மணிக்கு ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் நம் அனைவரும் சேர்ந்து நம் தேவாதி தேவனை அவருக்கு நன்றிகளை செலுத்தி, துதிகளை செலுத்தி, ஆராதனையை செலுத்தி, கர்த்தர் ஆராதனையின் மூலமாய் ஆராதனையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தியானித்து இப்படி ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே இந்த வாரமும் வாருங்கள், நம்ம சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 100 படிக்கிறோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஏன் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? தொடர்ச்சியாக உள்ள வசனங்களை படித்து பார்த்தால் 5-6 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய அந்த பிரசனத்துக்குள் வரும் பொழுதே நீங்கள் நன்றி பலிகளோடு கூட வாருங்கள், அவருடைய சமூகத்துக்குள் வரும் பொழுதே நீங்கள் துதி பலிகளோடு கூட வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றான். கடைசி வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, தேவ கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அவர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் மதிலுக்குள்ளே நம்மை வைத்து பாதுகாக்கிற தெய்வம். ஆகவே அவர் நம்ம எவ்வளவா நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஆகவே தேவ சமூகத்தில் இந்த நாளில் கூட நம்ம அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. தேவ சமூகத்தில் நன்றியோடு கூட பாடலாம். அவர் நல்லவர், நாற்றமாயிருந்த வாழ்க்கை ஆமென் பரிசுத்தமாக வாசமாய் மாறிற்று. ஆவியாய் இருந்த நம்மை மாற்றினார். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. சொல்லி பாடுங்க. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, சமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஆமென். நெருக்கத்தில் இருந்தோம், அவர் நோக்கி கூப்பிட்டோம், விசாலத்தில் வைத்தார். சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலை மேல் வைத்திருக்கிற ஆண்டவர்
நன்றியோடு அவரை துதித்து ஆராதிக்கலாம். அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஜீசஸ் ஹalleluya. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. சேர்ந்து பாடலாமா? நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்பது தேவ சமூகத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அற்புதங்களை கொண்டு வரும். மகிழ்ச்சியோடு பாடுகிற சூழ்நிலை என்பது, சங்கீதக்காரன் பாருங்க பவுல் சொல்லுகிறான், அந்த மகிழ்ச்சியின் தருணத்திலே பாடல் வரும். உள்ள மகிழ்ந்திருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது பாடல் வரும். ஆனால் பவுலும் சீலாவும் யோசித்து பாருங்கள், அந்த சிறைச்சாலைக்குள்ளே பாடுகிறார்கள். எப்படி அங்கே பாட்டு வர முடியும்? அங்கே புலம்பல் தானே வர முடியும். ஆனால் அவர்களோ கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்தார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதரரே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு ஒரு உன்னதமான இடத்துல கர்த்தர் நம்மை அந்தகாரமான இருளில் ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்த அந்த மாபெரும் கிருபை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அடுப்பு கரி போல் இருந்தே பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பு கரி போல் இருந்தே பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, பரிசுத்தமாக ஆக்கினீரே. சொல்லி பாடுங்க. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, பரிசுத்தமாக ஆக்கினீரே. ஆண்டவரை உயர்த்தி இந்த உன்னதமான தேவனை நம்ம சொல்லி, உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் எங்களின் ஒளி விளக்கே, உள்ளத்தின் இருள் நீக்கும், வாழ்வின் இருள் நீக்கும், எதிர்கால இருள் நீக்கும் எங்களின் ஒளி விளக்கே. அப்படி உணர்ந்தவங்க மகிழ்ச்சியோடு துதிக்கிறோ, மனமகிழ்ந்து துதிக்கிறோ மன்னவனே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. பிரியமானவர்களே, ஒரு தந்தையை போல ஒரு தாயை போல நம்மை ஆட்டி தேற்றுகிற தெய்வம். இவருக்கு இணையாய் யார் உண்டு? இவருடைய அன்புக்கு இணையாய் எது உண்டு? பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும்
மறப்பது என்று சொன்ன ஆண்டவர் அல்லவா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பெற்ற தாயே பிள்ளைகளை கொல்லுகிற எத்தனை அவல நிலை, எவ்வளவு ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இயேசு சொல்லி போனார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? பெற்ற தாய் கூட உன்னை பாலகனை மறப்பார், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மை அளவு கடந்து நேசிக்கிறவரை, தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்துக் கொண்டாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, என்னை தோளில் தூக்கி சுமந்தாரே. பிரியமானவர்களே, இந்த அன்பின் தேவனை நம்ம எவ்வளவாய் ஆராதிக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் விடுவிக்கும் வல்லமை கொண்டவர். நாளில் உள்ள தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வல்லவர். உடைய பரிசுத்த நாமம், அந்த உன்னதமான நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியது. ஆகவே தேவ சமூகத்தில் நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் என்றும் மாறாதவர். ஆகவே தேவ சமூகத்தில் அனைவரும் சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நான் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், அவர் வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இடைவிடாமல் ஆராதிப்போம், எங்கள் வாழ்வில் என்றும் ஜெயமே. நிச்சயம் நிச்சயம் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனத்திற்கு வெற்றி நிச்சயம். ஆமென். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுது பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. மற்றொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, இறைவனுக்கு நன்றி, அவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கும் எல்லா வெற்றியும், எல்லா அற்புதங்களும், அதிசயங்களும், எல்லா விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும், உயர்வுகளும், மேன்மைகளும், நன்மைகளும், ஆசீர்வாதங்களும் நம்முடைய முயற்சியில் அல்ல, நமக்கு உதவி செய்கிற, ஆமென், நமக்கென்று வெற்றியை உண்டாக்குகிற தேவனாலே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதற்காக? நம்மை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு. ஆகவே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் கூட பாருங்க, இந்த இதே வேத பகுதியில, இதே இந்த 1 கொரிந்தியர் 15 படிக்கும் பொழுது பாருங்க, அங்கே மரணமும் பாதாளமும் வெற்றியாய் ஒரு நாளே ஜெயம் கொள்ளப்பட போகிறது. இன்றைக்கு மனிதர்கள் ஜெயிக்க முடியாதது மரணம், பாதாளம். அதையும் ஆண்டவர் நமக்காக ஒரு நாளிலே மரணமும் பாதாளமும் அது வெற்றியாக ஜெயமாக விழுங்கப்படும். ஆம், நம்முடைய இயேசுவாலே மரணமும் பாதாளம் ஜெயிக்கப்பட்டது போல அவர் நமக்காய், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஒரு நாளிலே நமக்காய் மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றியாய் தரப்போகிறவர். ஆமென். வரப்போகிற வெற்றி மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியை தருகிறார். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கலாம். படிப்பிலே ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆம் பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், அன்றைக்கு தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் பாருங்க, மற்ற எல்லாவரையும் விட 10 மடங்கு அவர்கள் சமர்த்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்களே. இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக, ஆமென், 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாய், சம்மத்தர்களாக அவர் மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பாவத்தின் மேல் ஜெயத்தை, ஆமென், ஹalleluya, சத்ருவின் சாத்தானின் மேல் ஜெயத்தை, சூழ்நிலைகள் மேல் ஜெயத்தை, வியாதியின் மேல் ஜெயத்தை. ஆகவே இந்த நாளில் நீங்கள் கலங்க வேண்டாம்.
திகைக்க வேண்டாம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் எப்போதும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் ஹalleluya. நம்ம எந்த அளவாய் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்தில் கூடி இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்கு நாம் இன்னும் அதிகமாய் மகிமையை செலுத்துவோம். இன்னும் அதிகமாய் அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட அவரை நாம் ஆராதிக்கிறோம் சொல்லி, Glory to Jesus. எல்லாம் சேர்ந்து பாடி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. எந்தெந்த காரியத்தில் எல்லாம் இன்றைக்கு ஜெயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயம் அந்த காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து பாடலாம். கலங்காதே தீகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீ. கலங்காதே தீகையாதே என்றவரே, என்னை உமக்கு நன்றி செலுத்துவே. இந்த அருமையான நாளிலே கூட, இந்த இரவு நேரத்தில் ஹalleluya, கர்த்தருக்குள்ளே நாங்கள் தைரியம் கொள்ளுகிறோம். எங்களுக்கா 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 வெற்றி சிறக்கிற தெய்வம் அல்லவா நீ? வெற்றி சிறந்த தெய்வம் அல்லவா? எங்களுக்கு நிச்சயம் வெற்றி தருவே. ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல நன்றியோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த இயேசுராஜனே. எனக்காய் சிலுவையிலே யாவையும் நமக்காய் செய்து முடித்திட்டார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் உண்டு. ஆகவே தேவ சமூகத்தில் நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த இயேசுராஜனே. நன்றி 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 ராஜா. ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் அநேகருக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. ஓ ஆராதனை 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 உமக்கே. ஹalleluya. நல்லவரே உமக்கு ஆராதனை. ஓ வல்லவரே உமக்கு ஆராதனை. எங்கள் உயிரே உமக்கு ஆராதனை. ஆமென். இப்படி நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ ரபலவ சந்தரதரபலபரவா. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே கைகளை உயர்த்தி. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியானவருக்கு, ஆவியான தேவனுக்கே, ஆவியானவருக்கு, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கு, அன்பரேசு ராஜனுக்கு. அன்றைக்கு அற்புதங்களை செய்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார் இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கு ஒப்பானவர் யார்? நன்றி அப்பா. அற்புதங்களை செய்வதிலே உமக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நீர் எங்களுக்கு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, வெற்றியை தரப்போறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் கூட தாராள கலந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, தேவ ஜனங்களுக்காய், தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் தாராள கலந்து கொண்ட ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் அவர்களுக்கு இயற்கை அப்பாற்பட்ட பெரிய ஜெயத்தை, வெற்றியை நீ தருவீராக. கர்த்தர் நீ சாட்சியாக அப்படிப்பட்ட காரியங்களை அவர் நாவினாலே சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த பலத்த காரியங்களை செய்வீராக. அருமையான ஆண்டவர், கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே நீ செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் துதிகளை மட்டுமல்ல, எங்களையும் படைத்து ஆண்டவரே எங்கள் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.